கப்பாலை வந்தார்கள் தார்தன்மார்கள் இருபாலை கோட்டை இடுகின்றார்கள். 7 கோட்டை இரும்பு கோட்டை அம்மா அமைத்தங்க கோட்டைக்குள்ளே கொலுவிருக்கிற காலத்தில் அம்மா ஒரு நாள் தினத்திலே இந்த தாரதன் வந்து சொல்வான், இவர்களுக்கு ஆணவம் தலைக்கு இருக்கிறான். அம்மா தம்பி என்ன சொல்ல வந்தாய்? அதாவது அன்றைய தினத்திலே நாம் வரம் வாங்கிவிட்டு வருகின்ற வேளையில் ஒரு பெண்ணொருதி நம்மிடத்திலே வந்து வரம் தருகின்றேன் என்று சொன்னார் அல்லவா பார்வதி அம்மா. அவளுக்கு நாம் ஒரு கப்பமணம் கட்ட வேண்டும். அவள் மனம் சாந்தகுணமாக ஆக வேண்டுமே. பெண் சாபம் கொல்லாதது. அப்படியானால் அந்த சாபத்தை நாம் ஏற்றுக்கொள்ள கூடாது அல்லவா? பார்வதிக்கு என்று கோட்டைக்குள்ளே கன்னி மூலையிலே ஒரு கோவில் கட்டி அம்மா ஆண்டைக்கு ஒரு முறை கப்பப்பணம் கொடுப்போம். சரி என்று அதை செய்தார்கள். அம்மா சில காலம் ஒழுக்கமாக இருந்தார்கள். சரி தான் என்ற ஆணவம் அதிகரிக்கிறது. அம்மா இவர்கள் மனம் போன போக்கிலே வருகின்றார்கள். சரி இவர்கள் பாருங்க, ஒவ்வொருவராக பிடித்து தேவர்கள் முனிவர்களை பிடித்து சிறை வைத்து சித்திரவதையும் செய்கின்றார்கள். அப்படி பல நாட்கள் கழியக்கூடிய நேரத்திலே சரி தேவாதி தேவர்கள் எல்லோரும் பகவானிடத்திலே விளையாடக்கூடிய நேரத்திலே முறையிடுகிறார்கள். பார்வதிக்கு நிகழ்ச்சி வந்தார் வாருங்கள் கப்பப்படமானது. அந்த கப்பத்தை நிறுத்தி விடுகின்றார். அந்த ஆலயத்தை இழுத்து அடைத்து விடுகின்றார். கப்பம் முடக்கானாலே கடுக்கு கோபம் வருகிறார். அம்மா பார்வதி கோபமானாள். ஓடோடி பகவானிடத்திலே வந்து சொல்கின்றாள், பகவானே அந்த தாரதன்மார்கள் என்னை பார்த்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? என்னம்மா என்று சொன்னது அவர் நிச்சை இல்லவோ நேரல்லவோ சொல்ல சொன்னீர்கள். என்று சொல்வது நம்மளுடைய நிச்சை இல்லவோ சொல்ல சொன்னீர்கள். விழுவதை போல் விழுவது போல் அடுத்தல்லாது சகல தீராது. பார்வதியானவள் சரி பகவானிடத்திலே ஓடோடி வந்து சொல்கின்றார், பகவானே பார்வதி தாங்கள் அந்த தாரதன்மார்களுக்கு வரம் கொடுத்தீர்கள் அல்லவா? கொடுத்தேன். நானும் வரம் கொடுக்கலாம் என்று சொன்னேன். யார்கிட்ட? அந்த தாரதன்மார்களிடத்தில். நீ அங்க போன? நீங்க வரம் கொடுக்கும் போது எனக்கு கொடுக்கணும்னு ஆசையா இருக்குல்ல. சண்டத்தி நம் பிள்ளை அல்லவா சுவாமி? சண்டத்தி பெற்ற மக்கள் நமக்கும் குழந்தைகள் அல்லவா? அந்த ஒரு வாசத்திலே ஓடோடி சென்று என்னிடத்தில் ஒரு வரம் வாங்கிவிட்டு செல்லுங்கள் மக்களே என்று நான் கொடுக்கக்கூடிய இடமெல்லாம் நீ வரம் கொடுத்துருவேன். நீங்க உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசை இருந்தா எனக்கு கொடுக்கணும்னு ஆசை இருக்காதா? பிள்ளைகிட்ட போய் என்ன கேட்ட? நானும் ஒரு வரம் தருகின்றேன் என்று சொன்னேன். அதுக்கு என்ன சொன்னாங்க? ஆனால் போடி இச்சை கட்டவில்லை என்று என்னை பேசிவிட்டார் சுவாமி. இச்சை கட்டவில்லை பாடி போடின்னு சொன்னா பாடி போடின்னு சொன்னாங்க பாருங்க. நீ பேசாம என்கிட்ட உட்கார்ந்து இருந்திருப்பேன்னா அந்த பிள்ளைகள் அப்படி பேசுவாங்களா? சுவாமி எனக்கு கோபம் வந்ததை என்னை போல ஒரு பெண்ணொருத்தி உங்களை ஈடழிப்பாளடா என்று சாபத்தை கொடுத்து விட்டேன். சரி இப்ப என்ன நடந்ததுன்னு கோபப்படுத? சுவாமி என்னதான் இருந்தாலும் சரிதான், எனக்கு கெட்டி வந்த கப்பு பணத்தை நிறைத்து விட்டார்கள். என்னுடைய ஆலயத்தையும் இழுத்தடைத்து விட்டார்கள். தேவாதி தேவர்களை விடுத்து சிறையிலே வைத்திருக்கிறார்கள். ஆகையால் அந்த தாங்களுடைய தலையை அறுக்க வேண்டும் பகவானே. அப்படியா? நம்மளே பிள்ளை வளர்த்து விட்டுட்டு நாமளே கொல்லலாமா பார்வதி? பகவானே கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போமே. இல்லை
உடனடியாக கொல்ல வேண்டும். கழுத்த மரத்தில் இடி விழுவது போல் தாரும் சேனை அழிக்க வேண்டும் என்று பார்வதி கடுங்கோபம் அவன் கொண்டான். தலையை அறுத்தல்லாமல் எனக்கு சங்கடம் தீராது சுவாமி. அப்படியா? ஆமா. சரி, அவனை கொல்வது எளிதல்ல. ஆமா. என் ஆண்கள் கையால் அழிவில்லாத வரம் பெற்றவன். அப்படி என்று நீங்கள் வரம் கொடுத்திருந்தாலும் பெண்ணொருத்தி கையால் நீ ஈடழிவது நிச்சயம் தாருதா என்று சாபத்தை நான் கொடுத்து அனுப்பி இருக்கின்றேன் சாமி. சரி என்று பகவான் சக்தி இருந்தால் மட்டுமே அவனை வெல்ல முடியும் என்று நினைத்து சரிதான். இந்த உலகத்தில் உள்ள மகா சக்திகள் 70,000 சக்திகளை பகவான் 7 சக்தியாக பிறவி செய்து அவர்களுக்கு பல ஆயுதங்களையும் கொடுத்து திறத்தையும் வீரத்தையும் கொடுத்து. ஆமாய் பெண்களே, என்னை கன்னிகளாக பிறந்த நீங்கள் சரி தாரனோடு யுத்தம் செய்து வெற்றி கண்டு வாருங்கள். யுத்தம் செய்து வெற்றி காணுவது முக்கியமல்ல, பார்வதிக்கு தருகிற கப்பம் மனம் வாங்க வேண்டும். பகவானே, தாங்கள் சொல்வது போலவே தாரதனுடைய தலையை அறுத்து வருகின்றார். ஆனால் ஒன்றே, எங்க 7 பேரையும் நீங்க திருமணம் முடிக்கணும். உங்களால முடியுமா? அவனுடைய தலையை நீங்கள் அறுத்து வாருங்கள், வந்தால் பார்க்கலாம் என்று சொன்னவுடனே இவர்களும் வருகிறோம் என்று சம்மதித்து 7 கன்னிமார்களும் போருக்கு வேண்டிய ஆயுதங்களை கையில் எடுத்தார்கள். தாங்களுடைய கோட்டையிலே வருகின்றார்கள். 7 கடலும் கடந்து ஆமால் கோட்டையிலே வந்து அடைத்தார்களே, வாடா வாடா தாருதன் எனவே, வாடா வாடா தாருதல் எனவே, அங்கே தூரமை தாருதல் காணோம், தாருதல் காணோம், ஏடா போடும் அசுரம் பிறந்திடுவானா கன்னி பெண்களும் தாங்களுடைய கோட்டையிலே வருகின்றார்கள். அடே தாருமார்கள்